பொலிட்டிக்கல் பார்ட்டினா நீங்கள் வந்து கட்சி விட்டு வெளியே வரீங்க. வெளியே வந்தோடனே டக்குன்னு வந்து ஒரு நாளைக்கு டெய்லியும் பிரேக் நியூஸ் இருந்துக்கணும். ஒரு பரபரப்புலேயே தன்னை வச்சிருந்துக்கணும். அந்த அறிவிப்பு அந்த பிறகு சப்புனாய் போச்சு. திரு அண்ணாமலை முடிவு செய்கிறார், இந்த கூட்டுக்குள்ள இனிமேல் இந்த பறவையால் இருக்க முடியாது, நாம வளர்ந்து விட்டோம், அப்ப நம்ம முட்டையிலேருந்து வெளியேறணும் கிளம்புறாரு. அது அவருடைய விருப்பம். அப்போ மோடியோ அமித்ஷாவோ அவர் எதிர்த்து கண்டிப்பா பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? பேசுறாரான்னு பார்க்கணும். நீ என்ன சொல்ல போறார்? பெரியார் சிலைக்கு மாலை போட போறார். அம்பேத்கர் அவர்களுக்கு திருவிழா கொண்டாடுவார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவருக்கு மேல் இந்துத்துவா கரை படிந்து விட்டது. அது எப்படி உடைக்கிறது ரொம்ப சிரமப்படும், ரொம்ப கஷ்டம். தமிழக மக்கள் மீதான நம்பிக்கையில தொடங்குறாருன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து ஒரு மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு. கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படிங்கிறத திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பல வருஷமா சொல்லிட்டே வர்றாரு, நடக்கல. ரெண்டு கட்சி இல்லை, ரெண்டு திராவிட இயக்கங்கள் இல்லாம தான் எல்லாருமே முயற்சி பண்ணாங்க. மதிமுக, தேமுதிக, பாமக, நாம் தமிழர், பாஜக, மதிமுக, இது மாதிரி பல கட்சிகள் வந்து இது மாதிரி தான் ஒரு முயற்சி பண்ணிட்டு வந்தாங்க. தமாக அது மாதிரிலாம் முயற்சி பண்ணாங்க. கதைக்காவில் 2வது எலெக்ஷன்லேயே திரும்ப போய் அந்த 2 பேர்ல யாரையாவது ஒருத்தர் போய் அலைன்ஸ் சேர வேண்டியிருந்துச்சு. அப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துச்சு, டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாமல் ஒரு ஆட்சி வாய்ப்பே இல்லை தமிழ்நாட்டை போல, எய்தர் அவங்க கூட தான் இருக்கணும் போல அப்படின்னு. 2 பேருமே காலி பண்ணிட்டு ஒருத்தர் வர முடியும்னு திரு விஜய் நிரூபிச்சிட்டாரு. அப்போ திரு அண்ணாமலைக்கு ஒரு தைரியம் வருது. அப்போ நமக்கு வந்து இப்போ ஸ்பேஸ் இருக்குது, நம்ம பண்ணலான்னு. நான் மட்டும் சொல்லலை, அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு, தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. இதை திரு திருமாவளவன் பேட்டியில் பதிவு செய்கிறார். நான் அதுக்கு முன்னாடி ரொம்ப முன்னாடி சொன்னேன், தேர்தலில் தோற்ற உடனே சொன்னேன், இப்போ பிஜேபி பெருசாக வந்து ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்குன்னு சொன்னேன். ஏன்னா ஒரு வேக்கம் இருக்குது, ஐடியாலஜிக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற தன்மையோட பாஜகவால் அந்த இடத்த தொட முடியாது அப்படின்னு திரு அண்ணாமலை நினைக்கலாம். அங்கே லிமிடேஷன்ஸ் இருக்குது, சிஸ்டம் இருக்குது, அங்கே கஸ்டமரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ நம்ம தனியாக வந்து அந்த பாஜக ஐடியாலஜிலேயே நம்ம தனியாக வந்து கொண்டோம்னா நமக்கு வந்து அந்த ஸ்பேஸ் நம்மளால் கேப்சர் அப்படின்னு நினைக்கலாம். மக்கள் நம்பி தான் வராரு, மாற்றம் வரும், வந்துருச்சு, காட்டியிருக்காங்க. அப்போ நாம் ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ண முடியும். அப்போ திரு விஜயும் திரு அண்ணாமலையும் தனியாக கம்பேர் பண்ணிங்கன்னா, யங்கர், ஸ்மார்ட்டர், எக்ஸ் ஆஃபீஸர், அக்ரெசிவ், ஓப்பன், பப்ளிக்கை மீட் பண்ணுறாரு, ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாரு, ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்காரு அதனுடைய மாநில தலைவராக கட்சி வந்து. அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் வரும்னு அவர் எதிர்பார்க்கலாம். அப்போ நம்ம வந்து நாளைக்கு விஜயா, உதயநிதியா, அண்ணாமலையான்னு கம்பேர் பண்ணால் அந்த கம்பேரிசன் வரும்போது மக்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2026 வந்து அண்ணாமலையா அப்படிங்கிற கேள்வி வரல, திரு எடப்பாடி பழனிசாமியா, திரு ஸ்டாலினா, விஜயா தானே கேள்வி இருந்துச்சு. அப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் நம்ம கிரியேட் பண்ணணும்னு பார்க்குறாரு. கட்சி ஆரம்பிக்கிறது நான் 2023 சந்தித்த போதே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவர் எப்போ பார்த்தனோ அப்பயே முடிவிட்டேன். அவருடைய கேரக்டருக்கும் அவருடைய சிந்தனைக்கும் பிஜேபியில் ஒரு தேசிய பொறுப்போ இல்லை எல்லாம் பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் அதெல்லாம் கிடையாது, நத்திங். நான் அதெல்லாம் ஏற்றுக்கவே இல்லை. நான் 2023 பார்த்தவே நான் முடிவு பண்ணேன், இது வந்து மாநிலத்துக்கான முகம், மாநில அரசியல் தான் இவர் மையம் கொண்டிருப்பார் ஒழிய மத்திய அரசு மையம் கொண்டதில் பார்த்த ஃபர்ஸ்ட் நாளே நான் சூஸ் பண்ணேன். அதுலேருந்து அவர் ஸ்டடி கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஐ எம் ஸ்டடிங் அண்ணாமலை. அப்படி பார்க்குற போது அவருடைய பலம் பலவீனம் அப்படின்ற விஷயம்னா, பேச்சு, செயல், சிந்தனையில் பலம், ஆனால் செயலில் வந்து பலவீனமாக இருக்குது. அதாவது ஒரு பாஜக உதாரணமாக தலைவராக இருக்காருன்னு சொன்னால், கட்சி நிர்வாகம், தேர்தல் அணுகுமுறையில் தவறுகள், குரல்படி நிறையா இருக்குது. அதில் வந்து அவர் மிஸ்டேக்காக இருக்கார், பலவீனமாக இருக்கார். அதே கட்சியை வந்து நல்லா மக்களை கொண்டு செல்வது, கொள்கையை கூட விட்டுருங்க, அவருடைய தாட்ஸை கொண்டு போகிறது, எதிர்க்கிறதுல கொண்டு போகிறதுல சூப்பர், இது பலம். இந்த ஹீடர்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏற்கனவே தொடங்கப்பட்ட அமைப்பு. அது வந்து எப்படின்னா, இந்த ஜென்சி ஓட்ஸ், அதாவது நான் உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு வழக்கறிஞர், அரசியல் ஆய்வாளர், ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இதை கடந்து முன்னாடி திமுகவோட நான் கிளைக்கழக செயலாளர், அதுக்கடுத்து கிளைக்கழக ஒன்றிய துணைச் செயலாளர், அப்புறம் தலைமை கழக வழக்கறிஞர், அப்புறம் ஒரு மாநில அமைப்பாளர், அதுக்கடுத்து தான் நான் வந்து அரசியல் ஆய்வாளர், அதுக்கடுத்து அரசு ஆலோசகர். அப்படி பார்க்குற போது என்னுடைய அணுகுமுறை, என்னுடைய இந்த நாள்கள் கடந்த வந்த அனுபவங்களை வைத்து பார்க்குற போது கட்சி கட்டமைப்பை முன்கூட்டியே திட்டமிட்டிருக்கணும். ஈடரஸ் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க அனைவரும் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அவர்களை வந்து இங்கே களத்துக்கு வந்து உருவாக்குறது சவால். ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தில் அதை மையம் கொண்டு அதை பண்ணியிருக்காரு. நல்ல கான்செப்ட், வரவேற்க தகுந்த விஷயம். ஆனால் அது பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறுற போது சவால்கள் நிறையா இருக்குது. அதை எழுதிப்படும். அது வந்து பார்ட்டிக்குள்ளே கிளைச்செயலர், ஒன்றிய செயலர், பூத் லெவலில் இருக்கிற பயிற்சி நிறைய பட்டறை இருக்குது. ஸோ அவர் வந்து இந்த ஆட்களை கொடுத்து வரபோது சாதாரண கிளைச்செயலர் என்ன சொன்னாவே காசில் போடணும். இங்கே எல்லா கட்சிகளுக்கும் கட்சி கோர் ஓட்டு இருக்குது. அப்படி பார்க்குற போது இவருக்கான கோர் ஓட்டை உருவாக்கணும் ஒன்று. அதுக்கடுத்து வந்து பாஜக முகம்னு சொல்லி வந்துட்டார். அந்த பாஜக முகம் பிம்பம் உடைக்கப்படணும். அதே மாதிரி பெரியாரை வந்து நிறைய பேசிட்டார். பெரியாரை வந்து இதுக்கு மேலே மாலை போட்டாகணும். அதுமாதிரி அம்பேத்கருக்கு மாலை போட்டாகணும். சனாதனத்தை நிறைய பேசிட்டார். சனாதனத்துக்கு உட்பட்டு போகணும். நிறைய முரண்பாடுகள், ஆப்போசிட்டான அரசியலை செய்ய வேண்டிய சூழ்நிலை அது இருக்குது ஒன்று. அதுக்கடுத்து வந்து ஒன்றிய, நகர, மாவட்ட பொலிட்டிஷியன் தான் தேடணும். இப்போ இங்கே இருக்கிற பிரச்சனைனா, நான் டேட்டாஸ்லாம்
டேட்டாஸ்லாம் எடுத்து பார்த்தேன். இந்த ஃபுல் டேட்டாஸ் எடுத்து பார்க்குறப்போ யாரெல்லாம் எங்கே இருந்திருக்காங்கன்னா கர்நாடகா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஆந்திரா, இந்தியா முழுக்க, யூகே, அமெரிக்கா, உலக நாடுகள் இருக்கிற அத்தனை பேரும் அண்ணாமலை பிடித்திருக்கு, தமிழ்நாடு ஏதாவது சேஞ்சஸ் வராதா அப்படின்னு சொல்லிட்டு இணைஞ்சிருக்காங்க. அப்படி பார்க்குற போது இதில் வந்து இப்போ தேடி பிடிச்சி அவங்கள கிளைச்சலார் ஒண்டிச்சலார் கொண்டு வர்றது வந்து சாத்தியக்கூறு அல்ல. ஸோ இந்த குரூப் வந்து தேவை. இதில் சில ஒர்க் அவுட் ஆகும். அதாவது அதுக்காக முழுசாக வரும்ல, அதில் சில அடையாளம் படுத்தலாம். இவர்கள் தேவையானவர்கள் தேவையான அடையாளப்படுத்த முடியல, முழுமையாக அடையாளப்படுத்துறது சவாலான விஷயம். அதுக்கடுத்து வந்து இவர் அதே மாதிரி பாஜக முகங்களை வந்து நிறைய அதுக்குள்ளே போகிறாங்க. அதுவே ஒரு பெரிய மைனஸ். பாஜக முகங்கள் போனார்னா நிச்சயமாக அவங்களுக்கு இந்த குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக முகங்களுக்கு யாருக்கும் ஃபேஸ் வேல்யூ இல்லை. ஸோ அவங்க கிராம வட்டார பகுதியில் இப்போ இணையப்பட்ட அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸே அவங்களுக்கு இல்லை. ஒரு முகம் வந்து அந்த அளவுக்கு ஒரு அரசியல் முகமே இல்லை. அப்படின்ற போது அவங்க வந்து போய் சேர்றாங்க. நான் பார்த்ததில்ல இந்த மாதிரி ஒரு ரிசைன் பண்ண ஒரு தலைவனை பார்க்கல. பல கட்சிகளில் உடைதல் ஏற்பட்டிருக்கிறது. அவங்க அந்த கட்சிக்கு எதிராக நின்று வெளியே பேட்டி கொடுப்பாங்க. என்னுடைய செயல் திட்டங்கள் வடிவமைக்கப்படவில்லை, என்னால் மரியாதையாக நடத்தப்படவில்லை, நான் ஒரு அழுத்தப்பட்டேன், நான் இப்படி ஏதாவது சொல்லுவாங்க. ஆனால் அண்ணாமலை he was in stay there the more than 50 hours more. 50 மணி நேரம் அங்கே தாமதித்தார். எங்கே? டெல்லியில். இப்போ இதுதான் எல்லோருக்கும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. நல்ல விஷயம் இருக்கேன். அண்ணாமலை வந்து சொல்கிறாரு, 1.5 வருஷமாக என் மனசில் ரொம்ப வேதனை இருக்குங்க. கடந்த பாஸ்ட் 1.5 இயர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்ன ரொம்ப டீக்ரேட் பண்ணாங்க தான் சொல்கிறார். டிசம்பர்லேயே விலகிறன்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க தான் வந்து தேர்தல் முடிவுக்கு பிறகு கிளம்ப சொன்னாங்க. ஆமாம், அதுதான் இங்கே தமிழ் சமூகத்தில் ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துறது. 1.5 மாதத்துக்கு அதாவது டிசம்பர் 4 சொல்கிறார், டேட் வைஸ் சொல்கிறார். டிசம்பர் 4 இந்த மெசேஜ் வந்து கன்வே பண்ணிட்டேன். ஆனால் அவங்க சொன்னாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் பார்ப்போன்னு சொன்னாங்க. அப்போ கூட ஒரு பெரிய அளவில் இருந்திருக்காது, ஏதோ ஃபார்மலாக அப்படி பட்டும்படாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ அவர் மோடியை பார்க்குறதுக்கு டைம் கேட்டார். அமித்ஷா இவரை பார்க்க மறுத்து விட்டு நிதின் நபீன்கிட்ட 5 பக்கத்துக்கு கம்ப்ளைண்ட் எல்லாமே பக்காவாக எழுதி இந்த ரெசிக்னேஷனோடு புட்டப் பண்ணி கையில் கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் அவர் செய்தி வருது, தமிழ் செய்தி ப்ரைம் நியூஸில் அவர் ஏர்போர்ட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. ஏர்போர்ட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது அமித்ஷா வீட்டிலேருந்து ஃபோன் வருது, செல்ஃபோனு. திரும்பி போனால் அமித்ஷாவிட்ட 2 நாளாக உட்காந்து பேசுவார், 1/2 மணி நேரம் பேசுவார், 1 மணி நேரம் பேசுவார். அதுக்கப்புறம் மறுநாள் அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் அவர் நேரடியாக டெல்லியிலிருந்து தான் அந்த கட்சியை ஆரம்பிக்கிறார். கட்சியில் இந்த ஆர்கனைசேஷன் லைவ் போனது அது என்ன லீடர்ஸ். அப்போ அது வந்து அவர் ஏன் எல்லாவற்றையும் நேரடியாக மக்களை சந்திக்கக்கூடியவர் டெல்லியிலிருந்து எதுக்கு அவர் பேச வேண்டும் என்றால், இங்கே கேள்விகள் கேட்டால் அவர்களிடத்திலே பதில் இல்லை. ஏதாவது ஒரு புது கட்சி வந்துச்சுன்னா பாஜகவின் பி டீம் பாங்க. இப்ப அண்ணாமலை அபிஷியலா அவங்க சொல்லிட்டு வராரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு வராரு. இந்த சந்தேகத்தை அண்ணாமலை பாஜகவின் பி டீம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இல்ல அது பார்வையாளர்களுடைய இதை மாத்தணும், அதுவும் உடைக்கணும். இல்ல அதை மாத்துவார்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவர் வெளிப்படையாவே நான் ஒரு நேஷனலிஸ்ட், நான் வந்து மோடிக்காக தான் இந்த கட்சியில பயணிச்சேன். அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல இந்து தர்மத்தை பற்றிலாம் ஆங்காங்கே எங்கெங்கெல்லாம் சொல்ல முடியுமோ அதை லைட்டாக அப்படியே பேசிட்டும் போயிருக்காரு. அப்போ இப்படிலாம் இருக்கும்போது அவர் பாஜகவின் பி டீமாக தானே தொடர்ந்து வந்து பார்க்கப்படுவார். இல்லை, அது உண்மை. அதை உடைக்கணும். அதான் அந்த ஒரு சவால் இருக்குது. இப்போ விஜய் கிட்ட கூட்டணி வச்சு போக முடியாது, ஏன்னா அவர் முதலமைச்சர் கடம்போகம். அங்கே ஒரு சவால் இருக்குது, அங்கே ஒரு சவால் இருக்குது. திமுகவும் ஏற்றாகணும், அதிமுகவும் ஏற்றுவாங்க. இவங்களோட கூட்டணியும் போக முடியாது. சீமானும் சேரது என்பது கடினம். இவங்கள யார் கூட்டணியும் சேருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு கட்சியை மிகப்பெரிய கட்டமைப்புக்கு ஒரு 33% அளவு கொண்டு போனால் மட்டும்தான் சிஎம் ஆக முடியும். அதனால் சவால் இருக்குது. அந்த சவால் இருக்கிற போது பாஜகவை எதிர்த்தா மட்டும்தான் அவருக்கு வளர்ச்சி, இல்லைன்னா வீழ்ச்சி. அண்ணாமலை இப்போ அவருக்காக மட்டும்தான் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கார், தமிழக மக்களுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கார், பாஜக ஆரம்பிக்கல. பாஜக நேரடியா இங்க தமிழ்நாட்டுல வர முடியல, அதனால பேக்கண்ட்ல இவங்க இந்த மாதிரி செட் பண்ணி அனுப்புறாங்க. பாஜக வர முடியலன்னா பாஜக வருமா, பாஜக வராம வேற ஒருத்தர் கொண்டு வருமா? நீங்க சொல்லுங்க. இல்ல, அவங்க நேரடியா எல்லா முயற்சியும் ஈடுபடுத்தி பார்த்தாங்க, கடைசியா வரல. அண்ணாமலை தலைவரா வரைக்கும் பாஜக வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்க எல்லாம் நோட்டாவுக்கு கீழே இருக்கக்கூடிய கட்சின்னு சொன்னீங்க. நான் இன்னமும் சொல்றேன், அவங்களுக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்குன்ற, அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்களா இல்லையாங்கிற நான் சொன்னதை நீங்க விட்டுருங்க. நான் வந்து சங்கின்னு நீங்க சொல்வீங்க. திருமாவளவன் சொல்றாரு, இப்ப ரிசல்ட்டுக்கு பிறகு 2026 சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு அண்ணன் திருமாவளவன் பதிவு செய்கிறார், தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்குன்னு. அது எப்படி உங்களுக்கு சொல்லுவாங்க? அப்ப பாஜக ஸ்பேஸ் இருக்கும்போது எப்படி அவங்க வந்து இன்னொருத்தர் வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க? திரு அண்ணாமலை முடிவு செய்கிறார், இந்த கூட்டுக்குள்ள இனிமேல் இந்த பறவையால் இருக்க முடியாது, நாம வளர்ந்து விட்டோம், அப்ப நம்ம முட்டையிலேருந்து வெளியேறணும் கிளம்புறாரு. அது அவருடைய விருப்பம். பாஜக அவரை தக்க வைத்துக் கொள்ள பார்க்குமா, சண்டைக்கு போக பார்க்குமா? அப்போ மோடியோ அமித்ஷாவோ அவர் எதிர்த்து கண்டிப்பா பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? கட்சி பேசுறாரான்னு பார்க்கணும்.
பேச மாட்டாருன்னு நினைக்கிறேன். பேசினாருன்னா பார்க்கலாம். அவரு மோடியவோ அமித்ஷாவோ எதிர்த்து பேச மாட்டாரு. ஏங்க பேசுவாரா பேச மாட்டாரானே தெரியாம வந்து பேசினா இப்படி பேசாட்டில உங்களுக்கு டைம் இல்ல, பாஸ் அவரு ஒரு நேஷனலிஸ்டா இருக்கறனால அவர் வந்து இதெல்லாம் பேச பேச மாட்டாரு மாட்டாரு. நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? பேசுவார்னு எப்படி முடிவு பண்றீங்க? ஒரு யூகத்தை வச்சுட்டு பொழுதுபோக்குறக்கா நீங்க பேட்டி கேட்கறதா? அவர் பேசினாருன்னு அவர் வந்து பாத்தீங்களா பாஜக எதிராக போயிட்டார். பேச மாட்டாருன்னு சொன்னா அப்ப பாஜக பீட்டி. இல்ல, அவர் என்ன அவர் பேசுவாரா பேசுறாரு பேச மாட்டாருன்னே உங்களுக்கு தெரியாது. பேசினா நம்ம இன்னொரு பாயிண்ட் எடுக்கலாம், பேசாட்ட என்ன பாயிண்ட் எடுக்கலாம். டோன்ட் கில் யுவர். ஆனால் அண்ணாமலை ஒரு ஹிந்துத்துவாதி கிடையாது, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அண்ணாமலை ஹிந்துத்துவாதி அவருக்கு அந்த ஆர்எஸ்எஸ் பின்புலம் கிடையாது. ஆர்எஸ் கிடையாது. அவர் வந்து ஆனால் ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் மைண்டை அவங்கள ஊற்றிட்டாங்க. எப்படி ஊற்றிட்டாங்கன்னு கேட்டோன்னா, அவருடைய குரு யாருன்னு கேட்டால் நம்முடைய பிராமண தலைவர் பிஎல் சந்தோஷ் தானே, பிஎல் சந்தோஷ். அப்புறம் அவருக்கு ரொம்ப குருஜின்னு சொல்கிறது இவர் பிஎல் சந்தோஷம் மோடியுடைய ரசிகருங்காரு. அது ரொம்ப குழப்பமாக இருக்குது. மோடியுடைய கொள்கை என்ன? மோடியுடைய கொள்கை வந்து ஆன்டி இஸ்லாம், கிறிஸ்டின், இந்தியாவை வந்து இந்துத்துவாவை ஆக்குறது தான். அதுதான் ஒரு பெரிய சந்தேகம் வருது. பக்காவாக சொல்ல போனால் மோடி இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்கலாம். ஆனால் அவருடைய அடிப்படை பேசிக் நான் ஒரு ஹிந்து நேஷனலிஸ்ட்னு சொல்கிறத பெருமைப்படுறேன்னு சொன்னாரா? நான் ஒரு இந்து தேசியவாதின்னு சொன்னார். அப்போ அவரை இவர் தலைவராக ஏற்றுக்கொள்கிறார், அவரை மதிப்பிற்குரிய மனிதராக ஏற்றுக்கொள்கிறார். பிஎல் சந்தோஷ் ஆர்எஸ்எஸ்னுடைய அறிவிக்கப்பட்ட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். எங்கே குழப்பம் வந்தாலும் ஆர்எஸ்எஸ் யாரை அனுப்பும்? பிஎல் சந்தோஷத்தை அனுப்பும். அப்போ இப்படிப்பட்ட தலைவர்களை ஏற்றுக்கொள்வதும், இன்றைக்கு புதிதாக ஏராளமான பேர் சேர்ந்திருக்கிறாங்க, 13 லட்சம். அனைவரும் ஆர்எஸ்எஸ் ஆக இருக்கின்ற போது இவர் தன்னை ஒரு செக்யூலராக அடையாளப்படுத்துகிறார். இதுவரைக்கும் பாஜகலேருந்து வெளியே வந்த பின்பாக அவர் அஃபிஷியலாக எங்கேயுமே ப்ரெஸ் மீட் பெருசாக பண்ணல. நான் வந்து நேரடியாக வந்து சோஷியல் மீடியாவில் தான் வந்து கட்சி துவங்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. செய்தியாளரை தவிர்க்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கு? நீங்க ஏங்க எதுக்கு எடுத்தாலும் தவிர்க்கிறாரு, ஓடுறாரு, ஒளிறாரு. அவர் ஓடுறவரா ஒளிறவரா நீங்க பார்த்தது இல்லையா? ரவுண்டு கடிச்சு பிரஸ் மீட்டை பூரா அடிச்சு பிரஸ்காரங்களாம் பூரா அடிச்சதெல்லாம் மறந்துட்டீங்களா? நீங்க எத்தனை இடங்கள் இருக்காரு. இந்த மங்கி ஜம்பிங்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, எவ்வளவு தூரம் சண்டைக்கு வந்தாரு. அதனால நல்லா நிப்பாரு. அதெல்லாம் பிரஸ்ஸை பார்க்க அவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு, என்னுடைய கவனம்லாம் இப்போ உறுப்பினர் சேர்ப்பில், நான் ஃபோக்கஸ்டாக வேலை பார்க்க. ஏன்னா இப்போ நாளை கழிச்சு காலையில் எந்த தேர்தல் வர போகல. அவர் பொது தேர்தலாம் போட்டியிட போறேன்னு சொல்லிட்டார். இன்னும் கட்சியே ஆரம்பிக்கல. நல்லா ஞாபகம், இன்னும் அமைப்பாக தான் இருக்கு. அப்போ நிறைய விஷயங்களை பேக்ரவுண்ட் ஒர்க் நிறைய பண்ண அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஒரு தெளிவு கிடைச்ச பிறகு ஒரு விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண பிறகு உங்கள்கிட்ட வருவார். இப்போயே வந்து அதை சொல்லி இதை சொல்லி நாளைக்கு வந்து கருத்து சொல்லுவார், கருத்து சொல்ல சோசியல் மீடியாவில் சொல்லுவார். ஸோ ப்ரெஸ்ஸை பார்க்கறது தவிர்க்கிறாருன்னா அண்ணாமலை தவிர்ப்பாருன்னா அது நீங்களே நம்ப மாட்டீங்க. விஜய் பாணியே அவரும் கடைபிடிக்க பார்க்குறாரு. ஏன்னா அவரும் வந்து ஒரு இயக்கம் தொடங்கினாரு, அதுக்கப்புறம் தான் கட்சியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணாரு. அதே மாதிரி நம்மளும் பண்ணுவோம் அப்படிங்கிறக்காக அவர் இந்த முயற்சியை பண்றாரு. விஜய் பான்லன்னு சொல்லலாம், ஒரு மெத்தட் நம்ம சொல்லலாம். இதற்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவரும் அப்படிதான் பண்ணாங்க. ரஜினி மக்கள் மன்றம் இருந்துச்சு. அந்த மக்கள் மன்றத்தை தான் கொஞ்சமாக கொண்டு வந்து அப்புறம் வந்து அந்த கட்சி பேரே அதுதானோ அப்படிங்கிற மாதிரி மக்கள் இயக்கம்னு மாற்றினாங்க. இந்த மாதிரி ஒன்றுனா செலவாக கொண்டு வராங்க. அப்போ வந்து முன் தயாரிப்பு ரொம்ப முக்கியம். அதான் வந்து களப்பணி ஆற்றி இருக்காரு. விஜய் பாணிலே வந்துட்டான்னு சொல்ல முடியாது. பல இயக்கங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்திருக்காங்க. விஜயகாந்த் அப்படி தானே பண்ணார். ரசிகர் மன்றம் தானே கன்வெர்ட் ஆச்சு. ரசிகர் மன்றத்துலேருந்து நிறைய தேர்தலெல்லாம் சந்திச்சிருக்காங்க விஜயகாந்த் கட்சியில். அவர் வந்து மீனவணிலாம் வச்சிருந்தாரு ரசிகர் மன்றத்திலேயே, எல்லாமே வச்சிருந்தாரு. ஸோ வந்து வழக்கறிஞர் வச்சிருந்தாரு. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ப்ரிப்பரேஷன் தானே. இப்போ இவர் வந்து நடிகர் கிடையாது. அதனால நம்ம வழக்கறிஞர், மீனவரணி, மாணவரணி வந்து கொச்சி போட்டு கட்டோட்டில் போட்டு பாலபிஷேகம் பண்ணுற ஆள் கிடையாது. அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும்னு நினைப்பாரு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் அக்ரெசிவாக பேசக்கூடிய நபர், பேசி தான் வந்து எல்லாராலையும் வந்து அறியப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு இருக்கும்போது, இப்போ அப்போ அண்ணாமலை பேசாம ரொம்ப சைலண்டா இருந்தாருன்னா எப்படி அண்ணாமலை மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும்? நாளைக்கு எலெக்ஷன் வருதான்னு அவர் என்ன செய்ய போறாருன்னு தெரிஞ்சு மக்கள் பதறி முடிவு எடுக்கிறதுக்கு அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேர். அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக பண்ணல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம், மூவ் பண்ணணும்ல. நீங்கள் கட்சி ஆரம்பிச்சு அபத்தமாக தோக்கூடாதுல. நான் எவ்வளோ தூரம் சொன்னேன் கேட்டியா நீ சொல்லலாம்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ ஒரு growth காட்டணும்ல. அப்போ வந்து ஸ்லோ அதுக்கு பின்னாடியான முன்னேற்பாடுகளை செய்யணும். அதான் சொல்லணும். நீங்கள் வந்து உட்காந்து உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்துட்டே இருந்தாலும் டெய்லி காலையில் அண்ணன் பழக்கருப்பையாட படிங்க டெய்லி பேட்டி கொடுப்பாரு. என்ன செய்ய? தமிழர் மணியன் டெய்லி பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. என்ன செய்ய? ஐயா ஜி.கே. வாசன் ஒரு நாள் பேட்டி தவிர்க்க மாட்டார். என்ன செய்ய? ஸோ நீ பேட்டி கொடுத்தா நீங்க ஆட்சி கொண்டு வந்துருவீங்களா? விஜய் மக்கள் இயக்கம் அது எப்படி வந்து கட்சியா மாறிச்சு? சார் அது ரசிகர் மன்றம் சார். சார் அது அது பிரதர் அது ரசிகர் மன்றம் சார். அந்த அவங்க ஆல்ரெடி ரசிகர் மன்றமா இருந்து விஜய் மக்கள் இயக்கமா மாறி அதுக்கப்புறம் வந்து கட்சி தொடங்கி. அது வேறங்க. இவர் பொலிட்டிஷியன் சார். இவர் சினிமா ஹீரோ கிடையாது. இவர் வந்து பொலிட்டிஷியன்ஸ். இவர் ஒரு லீடரா ஒரு பாஜகல ஒரு தேசிய கட்சியில மாநில தலைவரா 4 வருஷம் பயணிச்சவர். 4 வருஷமா அவர் செயல்பட்டு கொண்டவர். அப்படி பார்க்கிற போது அவர் பொலிட்டிக்கல் கேரியர் தான் உருவாக்க முடியும். இந்த புதுசா ஒரு உருவாக்குன்ற போது வந்து பார்த்தோன்னா பழைய விஷயங்கள் 4 வருஷம் செயல்பட்ட விஷயங்கள் ஒன்று இருக்கு இல்லையா, அது இங்க பாதிக்கப்படும். ஸோ அப்படி பார்க்கிற போது இங்க எல்லா கட்சியிலும் ஆட்கள் இருக்காங்க. நீங்க சொல்றதை பார்த்தா அப்ப இயக்கமா தொடங்கினது மிக தவறான ஒரு முடிவு.
டைரக்டா கட்சியே வந்து அறிவிச்சிருக்கணும். தவறான முடிவுன்னு சொல்ல முடியாது பிரதர். இங்க என்னாச்சுன்னா அவர் முன்கூட்டியே டிசம்பர் 4ஆம் தேதியே நான் முடிவு செய்யப்பட்ட கடிதம் கொடுத்தோம்னா பேக்கப் ஒரு செஞ்சிருக்கணும். செய்யாம இப்பதான் ஆரம்பிக்கிறான்னு நான் பாக்குறேன். ஒன்று அதுக்கடுத்து இருக்கிற ஆட்களை தக்க வச்சுக்கொள்ளணும். நம்ம இது வந்து இது ஒரு பெரிய போர்க்களம். இது சாதாரணமான போர்க்களம் அல்ல. அரசியல் வெற்றி என்பது மிகப்பெரிய போர்க்களம். இவர் ஒரு முறை மட்டும் அல்ல, கிட்டத்தட்ட பல முனை போட்டிகள் இருக்கிறது. பல முகங்களுக்கான கேடர்ஸ் இருக்காங்க. அப்படி போது இவருக்கான கேடர்ஸை உருவாக்கணும். தமிழ்நாடு முழுக்க 210 தொகுதி உருவாக்கணும். சாதாரண விஷயம் இல்ல. அண்ணாமலையால 234 தொகுதிகளுக்கும் ஒரு மாவட்ட செயலாளரை போட்டுற முடியாதா? இல்ல 238 மாவட்ட செயலர்கள் போடலாம் சோதரர். 38 மாவட்டம் 3 வகையா பிரிக்கப்படணும். 2 சட்டமன்றத்துக்கு ஒரு ஆளை போடப்பட்டு அது ஒன்றிய நகரம் இந்த எல்லாமே பாலிடிக்ஸ் ஒரு பேசிக்கான விஷயம். இல்ல நான் ஏன் 234 மாவட்ட செயலாளர் சொன்னேன்னா திமுகவே கிட்டத்தட்ட இப்போ அதிக மாவட்ட செயலாளர் போடணும்னு முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கிட்டத்தட்ட அண்ணாமலையும் அதே பேட்டர்ன்ல வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சார் இந்த லீடர்ஸ் ஃபவுண்டேஷனும் இதுவும் கம்பேர் பண்ணாதீங்க. இது வேற அது வேற. பார்ட்டி வைஸ் கொண்டு போறதா வந்து நிலைக்கும். அதுல ஒருத்தர் இருப்பான் இருக்க மாட்டான் போவான் இது என்னமே பண்ண முடியாது. நமக்கு விசுவாசிகளை அரசியல தேடவே முடியாது. வெரி குறைவு. ரொம்ப ரொம்ப பர்சன்ட் தான் இருப்பாங்க ஒழிய நம்ம எல்லாருமே நமக்கான ஆர்எஸ்எஸ் மாதிரி நமக்கு இருப்பான்னு நினைச்சா அதுக்கு பார்வை தப்பு. எந்த இடத்துல அண்ணாமலையினுடைய எந்த நகர்வுங்கிறது ஒரு சரியான திசை இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க? திசை இல்லைன்னு சொல்றதில்ல பிரதர். இது என்னன்னா பொலிட்டிக்கல் கன்ஃபியூஸ்டா இருக்கு. அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டினா நீங்க வந்து கட்சி விட்டு வெளியே வரீங்க. வெளியே வந்து டக்குன்னு வந்து ஒரு நாளைக்கு டெய்லியும் பிரேக் நியூஸ் இருந்துக்கணும். மாவட்ட வரையும் ஆதரவுல சந்திக்கிறேன், கொள்றேன், பேசுறேன். ஒரு பரபரப்புலேயே தன்னை வச்சிருந்துக்கணும். அந்த அறிவிப்பு அந்த பிறகு சப்புனாய் போச்சு. ஸோ அந்த இது செஞ்சிடக்கூடாது சார். முன்கூட்டி பிளான்டு பண்ணியிருக்கணும். இனி என்ன சொல்ல போறாரு? பெரியார் சிலைக்கு மாலை போட போறாரு. இதே ஐபிசியில் நான் பேச போறேன். நீங்க சொல்லுங்க பார்ப்போம். எப்போ வருது பெரியாருக்கு? எனக்கு மறந்து போச்சு. பெரியார் சிலைக்கு மாலை போட்டார். யார் போடுவா? அண்ணாமலையார் போடுவார். அண்ணாமலையாருங்கிற ரொம்ப எல்லாரோடையும் மதிக்கக்கூடிய ஒரு திருவண்ணாமலையார். இவர் அண்ணாமலை போடுவார். அதே மாதிரி நம்முடைய பேராசான் பேர் என்னது நம்ம அம்பேத்கர் அவர்களுக்கு திருவிழா கொண்டாடுவார். இதில் பல சூட்சமங்கள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அண்ணாமலை தன் மீது படிந்திருக்க கூட ஹிந்துத்துவா அவர் இருக்கிற நட்புகளெல்லாம் பாருங்கள். ரஜினிகாந்த் என்ன கூப்பிட்டாரு போனாங்க. ரஜினிகாந்த் அம்மா ஒய்ஃப்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏன் இப்படி ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல. அதான் ரஜினிகாந்த் டக்குன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அண்ணாமலைக்கு ஒரு குறிப்பிட்ட ஓட்டு கிடைக்கும் சார். அதை மட்டும் நம்ம சொல்லிடுவோம். அவருக்கு வந்து எப்படின்னா நல்லா ஒன்று விஜய் அவர்களுக்கு கிடைச்ச அந்த ஊடக வெளிச்சமோ அந்த லைம் லைட்டோ இல்லை மக்கள் பேரளவுக்கு ஒரு அலை ஒன்று அடைச்சதில்ல, அது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு கிடைக்குமா சார்? விஜய்க்கு உள்ள விஷயம் அண்ணாமலைக்கு 100% கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அண்ணாமலையின் மீது ஒரு கரை இருக்கிறது, இன்னும் சந்தேக கரை. பாஜகவா, ஏபிபியா, ஹிந்து அமைப்பான்னு. ஆனால் இயற்கையிலே அண்ணாமலை வந்து ஆரம்ப கட்டத்தில் நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் எப்போவுமே கடும் போக்குவாதியாக அவர் செயல்பட்டதில்லை. அவர் அப்போ பள்ளப்பட்டி அரவக்குறிச்சி தொகுதி தான். அப்போ பள்ளப்பட்டி இஸ்லாமியர்கள்ட்டெல்லாம் போய் நல்லா நடந்துக்கிட்டார். சில மனிதர்களுக்கு சில துவேஷங்கள் உடம்புலே இருக்கும். அப்படி ஒரு துவேஷியாக நான் அவரை பார்க்கல. காரணம் அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அங்கே கால சூழ்நிலைகள் அவர்களை கொண்டு இழுத்து விட்டது. ஆனால் அவர் வந்து உண்மையிலே ஒரு பச்சை தமிழர் தான். ஒரு தமிழர், ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம்தான். ரொம்ப எளிமையான ஒரு பின்னணி கொண்ட குப்புசாமி கவுண்டருடைய பையனாக தான் இருந்தார். அப்படி சின்ன வயசுலாம் ரொம்ப நல்லா படித்து நல்ல இன்டெலிஜென்ட் நல்லா வந்திருக்கார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவருக்கு மேல் ஹிந்துத்துவா கரை படிந்து விட்டது. அது எப்படி உடைக்கிறது ரொம்ப சிரமப்படும். ரொம்ப கஷ்டம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.